தம்பிங்களா, என்ன மழை பெஞ்சு ஓஞ்சி குழு குழு குழுன்னு நல்லா இருக்கு கிளைமேட்டு. சரி, இப்ப ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்கள்லாம் இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. ஜூட் விட்டு அசைவத்துல பாயறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாங்களும் நேத்தே 3வது வார சனிக்கிழமை கொண்டாடிட்டோம். நாங்களாம் நேத்தே 3வது வார சனிக்கிழமை கொண்டாடிட்டு இன்னைக்கெல்லாம் பாயறதுக்கு தாவறதுக்கு டூர் வாடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நானே இப்ப நாட்டு கோழி சொல்லிட்டு வந்துக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப பாஞ்சிடாதீங்க, பார்த்து பொறுமையா நிதானமா சாப்பிடுங்க. ஏன்னா நம்மெல்லாம் அசைவம்னா என்ன பண்ணுவோம், நெஞ்சு வரைக்கும் கழுத்து வரைக்கும் சாப்பிட்ருவோம். அப்புறம் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறது, அப்புறம் மழப்பா மாட்டு நெளிஞ்சிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ, அந்த கருமத்தை எதுக்கு இப்படி தின்னு. அப்புறம் சாயங்காலம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது. அப்புறம் நைட்டு ஒரு 15 இட்லி கோழி குழம்பு காலையில. ஸோ இப்படிலாம் சாப்பிட்டு நிறைய வேலை செய்யாம சும்மா இருந்தோம்னா உடம்பு அப்படியே மழப்பா மாட்டம் எழுஞ்சிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நம்மளுடைய உற்பத்தி திறனை குறைச்சிரும். ஸோ சாப்பாடுங்கிறது ஒரு நியூட்ரிஷன் நமக்கு வேணும். அது ஓவர் நியூட்ரிஷன், ஓவர் ஈட்டிங் பண்ணிட்டோம்னா நம்மள எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஸோ எப்பவுமே ஓவர் ஈட்டிங் குறைச்சிக்கிட்டு நார்மலாக பேலன்ஸ் பண்ணி, இன்னைக்கெல்லாம் நார் சத்து வைங்க, காய்கறி ஏதோ ஒன்று வைங்க. கறியவே உள்ள அனுப்புனோம்னா வெளியில வரணும்ல. ஸோ கறி கூட காய் அனுப்புனாதான் வெளியில வரும். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. எண்ணெயில பொரிச்சிங்கன்னா பீடிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் டைஜஸ்டட் கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு. புரோட்டீன் ஜீரணமாகிற தன்மை. அது எண்ணெயிலலாம் பொரிச்சிட்டிங்கன்னா மாறிடும், ஜீரணம் ஆகாது. ஸோ அந்த நியூட்ரிஷன் வேல்யூ குறைஞ்சிரும். குழம்பு வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. தினம் ஒன்று சாப்பிடுங்க. இன்னைக்கே 3-4 ஐட்டத்தை போட்டு தாக்காதீங்க. அசைவம்னா மட்டும் மனசு ஒத்துக்காது, காம்ப்ரமைஸ் ஆகாது. சாப்பிடுவோன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறது. இன்னைக்குதான் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. நமக்கு இன்னும் நிறைய ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்குதான் லாஸ்ட் மீல், இதுதான் என்னுடைய கடைசி மீல் நினைக்காது. பொறுமையா நிதானமா குடும்பத்தோட புரட்டாசி விரதத்தை முடிச்சு திருப்தியா என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு.